ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கடல் பாசி தாங்க செய்ய போகிறோம். அதுவும் தேங்காய் பால் கடல் பாசி தாங்க செய்ய போகிறோம். சம்மருக்கு பாடி கூலிங்கு கிடைக்கும். ரொம்ப ஹெல்த்தி ரெசிப்பிங்க. வாங்க எப்படி செய்யலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாமா? 1 கப் கடல் பாசி நம்ம போட்டுப்போம். உங்கள் ஊரில் பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட் ஷாப்பிங் மால்லலாம் கிடைக்கும், அங்கேருந்து இங்கே வாங்கிக்கலாம். அந்த கடல் பாசியை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிப்போம். ஒரு 3 வாட்டி தண்ணி விட்டு அலசிப்போம். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். அப்போ தான் குக் ஆகும். நார்மலாக ரொம்ப ஹையாக வச்சாலும் ரொம்ப தண்ணியில் சுண்டி போயிடும். குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம வெல்லத்தை போட்டு 2 கப்பு வெல்லம் போடணும். நல்லா பொறுமையாக அந்த வெல்லத்தை கரையிற மாதிரி நம்ம காய்ச்சிட்டு இருக்கணும். இந்த வெல்லத்தை போட்டு இந்த கரைக்கும் போதே நல்ல ஸ்மெல்லு வருது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது பார்த்துட்ருக்கீங்க, அப்படியே நம்மளுடைய சப்ஸ்கிரைபை பண்ணிடுங்க, மறந்துட போகிறீங்க. அப்படியே ஒரு அரை ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கோங்க. வெல்லம் கரைஞ்சிட்டு நல்லா கரையும் போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்ட பிறகு நம்ம தேங்காய் பாலை எடுத்து வச்சோம்ல, அந்த பாலை ஃபுல்லாக புழிஞ்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கடல் பாசியில் நம்ம தேங்காய் பாலை 3 கப்பு அளவு அதில் ஊற்றிட வேண்டியதான். ஊற்றிட்டு நல்லா நம்ம வடித்தட்டால் வடிகட்டணும். ஏன்னா அந்த வெள்ளத்தில் சின்ன சின்ன மண்ணெலாம் இருக்கணும்ல, அதெல்லாம் வடிகட்டும் போது அதில் வந்துடும். ஃபுல்லாக நம்ம பிளேட்டில் வடிகட்டி வச்சேன்னா கொஞ்சம் கூலிங்கான பிளேஸில், நார்மலான பிளேஸில் வச்சுக்கிட்டா ஒரு 3 மணி நேரம் கழித்து நம்ம கட் பண்ணலாம். வெயில் காலம் வேறு ஆரம்பிச்சிருச்சு. இதை மாதிரி கூலிங்கான கடல் பாசிலாம் செஞ்சு வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கு கொடுத்தா நல்லா ருசித்து சாப்பிடுவாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக செட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? க்யூபாக நம்ம கட் பண்ணுறோம் பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல? நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன செய்யலான்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.